அதாவது வாழ்க்கையில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யாருன்னா குரு தான். தாயும் தந்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம், தெரிய வச்சிருவாங்க. ஒரு குழந்தை போய் எனக்கு அம்மா யாருன்னு கேட்டுட்டு இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. சில நேரம் அது வரலாம். அந்த தாய் குந்தி மாதிரி இருந்தா இல்லையா, குந்தி தேவி மாதிரி இருந்தா அந்த குழந்தை கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு உண்டாகும். அது பார்த்திங்கன்னா 98 விழுக்காடு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது அப்படி இல்லையா. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் என்பது தானாக உணர்வது, தந்தை என்பது அறிவிக்கப்படுவது. தாய் என்பது தானாக உணர்வது, தந்தை என்பது அறிவிக்கப்படுவது, குரு என்பது தேட வேண்டியது. அப்படி வச்சுக்கணும். ஒவ்வொருவரும் குருவை தேடியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அது தமிழ்நாட்டில் தான், பீகாரில் தான், ஆந்திராவில் தான், இல்லை இந்தியாவில் தான், மலேசியாவில் தான், சிங்கப்பூரில் தான், ஆஸ்திரேலியாவில் தான், ஆப்பிரிக்காவில் தான், அமெரிக்கா, ஒட்டுமொத்த மனித கூட்டங்களுக்கு. ஆடு மாடுகளுக்குள்ளேயே அது இருக்கிறது, பறவைகளுக்குள்ளும் இருக்கிறது. ஒரு குருவை சார்ந்த வாழ்க்கை இல்லையா. இப்போ தேனீக்கள் எடுத்துக்கிட்டால் அது ஒரு ராணி தேனி இருக்கும். நம்ம அதை அது ஆளுதுன்னு சொல்கிறோம். எறும்புக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தலைமை இருக்கும். அந்த தலைமை என்பது இயற்கையாக ஆள்வதற்காக கொடுக்கப்படவில்லை, அவைகளை நெறிப்படுத்துவதற்கு. அதனால்தான் வள்ளுவர் புரான் சொன்னார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ரொம்ப முக்கியமான குறள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். யார் உங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்தி, அந்த முறைங்கிறது ரொம்ப முக்கியமானது. முறைப்படுத்தலைன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். நெறிப்படுத்துவது வேறு, முறைப்படுத்துவது வேறு இல்லையா. முறைப்படுத்துவதுன்னா எப்படி வாழ்வது. இப்போ வாழ்க்கையில் நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி யாரோடு நடந்து கொள்ள வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. முதல்ல அந்த முறை என்பது முன்னாடி இருப்பது. இப்போ முறவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே சொல்கிறது உண்டு. சென்னையில் அந்த ஒரு பழக்கம் உண்டு, முறவாசல் பண்ணுறது. முறைவாசல், வாசலை முறைப்படுத்துவது. அது முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையை முதல்ல முறைப்படுத்துவது, அதுதான் முக்கியம். வாழ்க்கையை வடிவமைக்க முடியாது, ஏற்கனவே அமைக்கப்பட்டது, நெறிப்படுத்தப்பட்டது அது. ஆனால் முறைப்படுத்தப்பட வேண்டியது பின்னாடி உள்ளது. உங்கள் வாழ்க்கை இதுதான்னு சொல்லி டிசைன் பண்ணப்பட்டாச்சு. இன்னுமேலும் உங்களுக்கு டிசைன் பண்ணதுங்கிறது கிடையாது. இந்த ஜனனத்தில் நீங்கள் வருகின்ற பொழுதே ஒரு மரணம் என்பது தீர்மானிக்கப்பட்டது. என்று ஜனனம் உண்டானதோ அப்போவே மரணம் என்பது உங்களோடு தொடர்ந்து வரக்கூடியது. ஒரு படம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், ஒரு முடியும், ஒரு எண்டு இருக்கும். மெகா சீரியல் போயிட்டுருக்கோம். எனக்கே ஒரு நாள் முடிச்சு தானே ஆகணும். 3 வருஷம் ஓட்டினாலும் 4 வருஷம் ஓட்டினாலும் முடிச்சு தானே ஆகணும் இல்லையா. அப்போ அந்த ஜனனத்துக்கும் மரணத்திற்கும் இடையில் நடக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் இயற்கை உங்களுக்கு நெறிப்படுத்தி கொடுத்து விட்டது. நீங்கள் அதை எனக்கு சாமி படைச்சார், ஆண்டவர் படைச்சார், கடவுள் படைச்சார், நீங்கள் யாரையும் சொல்லிக்கலாம். அதை பற்றி அது அவரவர்களுடைய நம்பிக்கையில் பார்ப்பட்டது. பிரம்மா படைச்சாருன்னு சொல்லலாம், சிவன் கொடுத்தாருங்கலாம், விஷ்ணு கொடுத்தாருன்னு சொல்லலாம், அம்பாள் படைச்சாருன்னு சொல்லலாம், இல்லை இயேசு படைச்சாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் எந்த பாதையில் போகிறீங்களோ அந்த பாதைக்கு தக்கவாறு பேசிகிட்டு இருப்பீங்க. அதுங்க முக்கியம் இல்லை. படைப்பு என்பதை எடுக்கின்ற பொழுது பிறப்பு இறப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டது. அது எந்த மதமானாலும் சரி, எந்த நாடானாலும் சரி. நாங்கள் சாகாமல் இருப்போம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வள்ளலார் கூட மரணமில்லா பெருவாழ்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
பிறவி இருந்தால் இறப்புன்னு இருக்கும். ஆனால் மரணம் இல்லாத பெருவாழ்வுனா எல்லாருக்கும் தொடர்ந்து மரணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சொல்லுவாங்க நித்திய சாகும்பா, டெய்லி செத்து செத்து பிழைக்கும்பாங்க இல்லையா. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த ஜென்மாங்கிறது இன்னையோட முடிகிறது இல்லை. அடுத்தாலும் ஒரு ஜென்மா உண்டு, அடுத்தாலும் ஜென்மா உண்டு, இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இறப்பு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவர் சொன்னார், வள்ளலார் சொன்னது மரணம் இல்லாத வாழ்வு. இனிமேல் மரணமே கிடையாது, இனிமேல் இப்போ உண்டு. அதை தான் புரியணும். நீங்கள் இப்போவே நினச்சிருந்தீங்க இனிமேல்னா இந்த ஜென்மா பொழுது முடிஞ்சு போன விஷயம், அதை யாரும் மாற்ற முடியாது. இந்த தீர்மானத்தை நீங்கள் தெளிவாக மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இப்போ பிறந்தாச்சின்னு சொன்னால் பர்த் அண்ட் டெத் இல்லையா, இது என்ன பண்ணப்பட்டது, ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. இதுக்கு இடையில் ஒரு வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை என்பது உங்களுடைய கர்மாவின் படி. இப்போ நிறைய பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். பகுத்தறிவாளர்கள்னு சொல்லலாம், இல்லை மதவாதிகள், சாதியவாதிகள், ஒவ்வொன்றும் அவரவர்கள் தன்மைக்கு தக்கவாறு அதை பேசலாம். பட் உற்று பார்க்கணும். எப்போவுமே மாங்காய் புளிச்சது வாய் புளிச்சதுன்னு இருக்கக்கூடாது. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த விஷயமானாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா. எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்தினுடைய உண்மையை நீங்கள் தேட வேண்டும். அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அப்படியே வாங்கக்கூடாது, அது ஆபத்து. அது யாராக இருந்தாலும் சொல்லலாம். எந்த விஷயம் யாரு சொன்னாலும் கேட்கக்கூடிய ரேட்டேன்னா உனக்கு தான் பிரெயின் இருக்க. ஒருவன் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது முட்டாள்தனம். ஏன்னா அதுக்கு பின் விளைவு உண்டு. நல்ல விஷயத்தையே ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு நீங்கள் அதை யோசிக்கலைன்னா ஆபத்து. இப்போ உண்மையிலேயே ஒருத்தன் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறான், வாங்கிட்டீங்க. 10 லட்சம் உண்மையான நல்ல கரன்சி தான், ஃபேக் இல்லை. உங்களுக்காக 10 லட்சம் கொடுத்தாச்சு. ஒரு ஹெல்ப்பில் கொடுத்துருக்குறான், வாங்கிட்டீங்க. சூட்கேஸில் கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. வழியில் ஒருத்தன் மடக்கிட்டான். இது யாருப்பா பணம் இல்லையா. இப்போ அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணலை, இன்னும் கவுண்ட் பண்ணலை. அவன் கொடுத்ததை அப்படியே வாங்கிட்டு போகிறீங்க. எவ்வளோ இருக்குன்னு முதல் தெரியாது. அவன்கிட்ட வாங்கும்போது என்ன பண்ணணும், இது எவ்வளோ பணம் எனக்கு கொடுத்துருக்குற, இதில் எவ்வளோ பணம் இருக்குது இல்லையா, எவ்வளவு பணம் இருக்கிறது, இந்த பணம் எதற்காக எனக்கு கொடுக்குற இல்லையா. ஒருத்த பணம் கொடுத்தான்னு சொன்னால், சார் எனக்கு ஏன் சார் கொடுக்குறீங்க, இல்லை நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்குறேன், இட்ஸ் அ கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் முறையா. எவ்வளோ இருக்குது சார், ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குது. அப்படியா, எனக்கு கொடுக்குறீங்க, என் லைஃபுக்காக, என் டெவலப்மெண்ட்டுக்காக, இது உண்மையாக கொடுக்குறீங்க, எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளால் இன்றைக்கி என்ன சொல்லுவான், தானம் கொடுத்த மாட்டுக்கு பல்லெல்லாம் பிடிச்சி பார்க்கணும். பல்லில்லாத மாடை கொண்டு போய், பால் கறக்காத மாடை கொண்டு போய் அதுவே பாரமாயிரும். குதிரை வாங்குறது ஓட்டுறதுக்கு, நம்ம சுமந்துட்டு நம்ம குதிரையை சுமந்துட்டு போகக்கூடாது. அது ஒன்று சொல்லுவாங்க, சும்மா கிடைக்கிதுன்னு கை நிறைய வாங்க முடியுமாம்பாங்க இல்லையா. அப்போ ஒருத்தர் 10 லட்ச ரூபா தரான்னு சொன்னால், அவன் தரக்கூடிய பணத்தை முதல்ல எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும், கேட்டுக்கணும். எனக்கு ஏன் தரீங்கன்னு கேட்கணும். இந்த பணம் நீங்கள் எனக்கு தந்தீங்கிறதுக்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்துங்கன்னு சொல்லணும். அப்போ ஒரு பேப்பரில் நான் தான் ஸோ அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த காரணத்துக்காக தரேன், இல்லை கிஃப்டாக தரேன், ஏதாவது ஒன்று எழுதி தந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த 10 லட்சத்தை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இட்ஸ் சேஃப். அவனுக்கு எப்படி வந்துங்கிறதெல்லாம் நம்ம கதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் திருடி இருக்கலாம், அதுலேயும் நமக்கு பாதிப்பு இருக்குது. அது திருட்டு பணமாக இருந்தால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கிறீங்க, அதை உங்கள் கையில் தந்து அனுப்பியிருக்கேன்னு சொல்லுவான் இல்லையா. அந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, 10 லட்சம் வாங்குறதுக்கு நம்ம தகுதி தானான்னு முதல் யோசிக்கணும். நிறைய இருக்குது, சின்ன விஷயமாக இருந்தாலும்
ஊன்றி பார்க்கலன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்தாக போயிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அந்த விஷயத்தினுடைய ஆழத்தை, அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் பார்க்கணும். நம்ம பார்க்கறதே இல்லை. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பற்றி 198 பேருக்கு தெரியாது. 198 பேருக்கு தெரியாது. 2 பேர் தெரிஞ்சவன் சொல்கிறது இல்லை, அவன் ஒதுங்குவான். அப்போ தெரியாமல் தான் இவ்வளவு வாழ்கிறாங்களா? எத்தனை அடுக்கு பில்டிங் வாழ்கிறாங்க, எத்தனை மாடி பில்டிங் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஃபண்டு டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க, டெக்னாலஜி எங்கெல்லாம் போயிட்டுருக்குது. இப்படி பட்டன் தட்டுனா அமெரிக்காவோட தொடர்பு கொள்கிறோம், சந்திராயன் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் குப்பை. இதெல்லாம் என்னது? அது பைபிளில் ஒரு வார்த்தை வரும், ஆஃப்டர் ஆல் லைஃப் இஸ் நத்திங். எல்லாத்துக்கும் பிறகு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை தான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அலெக்சாண்டர் உலகத்தை படையெடுக்க கிளம்புகின்ற பொழுது படையோடு சேர்ந்து வரான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய தான் குருவாக மதிக்கிறவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறார். வயதானவர், அவர் ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கிறார், காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். அலெக்சாண்டர் போய் என்னை ப்ளஸ் பண்ணுங்க. என்ன விஷயம்? நான் நாடுகளெல்லாம் பிடிக்க போகிறேன், என்னுடைய கீழே உலக நாடுகளை கொண்டு வர போகிறேன், அதுக்காக நான் கிரேக்கத்திலேருந்து கிளம்புறேன்னா. இப்போ அவர் கேட்டார், பிடிச்சு இல்லை எல்லாம் என் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறேன், கொண்டு வந்து எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு என் கீழே கொண்டு வந்துட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்துடுவேன். ஊரில் காலுக்கு மேலே காலை போட்டு ஜாலியாக இருக்க போகிறேன். அது இப்போவுமே இருக்கலாமே. இவ்வளவு பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்றதுக்கு நீ எத்தனை வருஷத்தை விரையும் பண்ண போகிற? உன் இளமையை விரையும் பண்ண போகிற? எவ்வளவு பாவத்தை செய்ய போகிற? இது இவ்வளவு பண்ணிட்டு நீ கடைசியில் ஒன்று முடிவு என்ன? இதுதான் இந்த டேபிளில் இப்போ நான் உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா, இதே தானே. அதுக்கே இவ்வளவு நீ செய்யணும். இப்போ நம்ம என்ன சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யணும். அப்படி சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறோம், ஏதாவது செய்யணும். இதனால என்ன லாபம்? ஒரு மாயை. வாழ்க்கையினுடைய உண்மை தெரியல. பார்த்தா உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ டெவலப்பாக இருக்குது, நிறைய பில்டிங் இருக்குது, நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது இது என்னெல்லாமோ கதை சொல்லுவான். உன்னுடைய வாழ்க்கைக்கு அது எந்த வகையில் பிரயோஜனப்படுது? அதுதான் முதல் கேள்வி. உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போ துபாயிலேயோ அமெரிக்காலேயோ 140 மாடி பில்டிங் இருக்கிறதுனால உனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன லாபம்? இல்லை, நீங்களே மல்டி குரோர் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க. நம்பர் 1 லக்ஷ்மி மிட்டல் மாதிரி, முகேஷ் அம்பானி மாதிரி, பில் கேட்ஸ் மாதிரி, யூ ஆர் தி நம்பர் 1 இன் தி வேர்ல்டு. இப்போ வேற ஒரு ஆள் வந்துட்டார் நம்பர் 1 இல்லையா? இவங்களெல்லாம் தள்ளிட்டு. இது கிடைக்கிறதுனால என்ன வரப்போகுது? ஆஃப்டர் ஆல் லைஃப் இஸ் நத்திங். இதெல்லாம் ஒரு மாயை. நமக்கு கிடைச்ச காலத்தை வெட்டியாக கழிக்கிறதுக்கு நாம் தெரிந்து வைத்து கொண்ட விஷயங்கள். அதுதான் காலத்தை. இப்போ என்ன சொல்லலாம், காலத்தை ஓட்டணும் சார், நேரமே போக மாட்டேங்க, ஏதாவது செய்யணும். வெட்டியாக இங்கே இருக்கிறத தோண்டி இங்கே போடுறது, இங்கே இருக்கிறத அங்கே போடுறது, இதே தான். காலத்தை ஓட்டுவீங்க. காலம் ஓட்டுறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு வழங்கப்பட்ட பணியை செய்தீர்களா, உங்களை உணர்ந்தீர்களா என்பதுதான் கேள்வி. நம்மளை உணரவே இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டோம் படிச்சுட்டா போதும், நம்பர் 1 ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டாக வரணும், கேம்பஸில் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆகணும், நல்ல ஜாப் கிடைக்கணும், ஜாப் கிடைச்சிட்டுனா லைஃபு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டை வாங்கணும், நம்மளை மாதிரி நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற பொண்டாட்டி வேணும், அதுக்கப்புறம் ஒரு ஆடியில் அப்படியே ஆவணி புரட்டாசி இப்போ சீனி சுற்றணும் இல்லையா, ஒரு ரவுண்டப்பு, அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டு அதை. இதனுடைய எண்டு மகனை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு, மகளையும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு, பேரன் பேத்திகளுக்கு பேக்கை தூக்கிக்கிட்டு கிராண்ட் சன்ஸ்
வீட்டில் எனக்கு மரியாதை கிடையாது, விரட்டி விட்டுருவா மருமக. அதை போய் பிள்ளைய ஸ்கூலில் விட்டுவான்னு அங்கே போய் சுற்றிக்கிட்டு அங்கே வரக்கூடியலாம். இவனே வாலண்டியர். ஒரு காலத்தில் ஆஃபீஸராக இருக்கும்போது அவன் நிற்பான் காத்து. இப்போ இவன் பைத்திட்டு போகிறவங்களாம் சார் சௌக்கியமாக இருக்கலாம், இவனே வாலண்டியரா. கேடுகிட்ட பொழப்பு. அவன் ஆஃபீஸ் போனால் கூட மதிக்க மாட்டான். பென்ஷன் வாங்குறதுக்கு அன்னைக்கு மட்டும் மருமகளும் மகனும் பக்கத்தில் நின்று கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. என்ன சாதிச்சான்? சர்வீஸ் சொல்லலாம். நான் 38 years 30 years அப்படி ஃபயராக இருந்தேன். அந்த ஃபைலெல்லாம் காணும், நீ பண்ணதெல்லாம் காணும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிடபிள்யூடியோ இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. ஆரம்ப காலத்தில் டெரராக இருந்தார். ஹவுசிங் போர்டெல்லாம் கட்டுறதுக்கு அவருக்கு பொறுப்பில் வருது, கட்டுறாரு. நல்லா டிசைன் பண்ணி ஹவுசிங் போர்டெலாம் கட்டி அதை ராத்திரி பகலாம் மழைன்னு பார்க்காம காற்று நின்று ஹவுசிங் போர்டு பில்டிங்லாம் கட்டி எல்லாம் கொடுத்து நிறைய பேர் குடியெல்லாம் வச்சு சர்வீஸ் எல்லாம் முடிச்சிட்டார். இப்போ சர்வீஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே குடியிருக்கிற மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் பார்த்து பார்த்து கட்டினதெல்லாம் அவன் உடைச்சிருப்பான். கரித்தோ என்னெல்லாமோ பண்ணி அந்த ஹவுசிங் போர்டு பில்டிங் பார்க்க சகிக்காது, அந்த ஏரியா பார்க்க சகிக்காது. அந்த லெவலில் இருக்கும். அது அந்த மக்கள் வாழ்க்கை தரன்னு விட்டுருவோம். ஆனால் அதே கொஞ்ச நாள் கழித்து அது இயர்ஸ் தாண்டி போச்சுங்க. 30 வருஷத்துக்கு மேலே பில்டிங் தாங்காது, பொத்து விழுந்துட்டுருக்கு. டோட்டலாக அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக செய்வோம் சொல்லி அந்த ஹவுசிங் பிளாக் எல்லாம் ஃபுல்லாக இடிச்சுட்டு இன்னொரு இன்ஜினியர் வந்து ஒரு யூத்து வேறு டீமு அது செய்து கட்டிட்டு ரெண்டாவது வேறு ஒரு வாழப்போகுது. நம்ம ஆள் ரிட்டையர் ஆகி உட்காந்துருப்பார். நீ என்ன பண்ண? பிளாக் எங்கே? அது பிளாக் ஆகிட்டு. அப்போ இவன் செய்த உழைப்பு, இவன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பேர் வாழ்ந்தாங்க போனாங்க. உனக்கு என்ன கிடைச்சது? சம்பளம் கிடைச்சது. சம்பளம் இப்போ என்ன ஆச்சுது? எவ்வளோ மிச்சம் இருக்குது? எவ்வளோ மிச்சம் இருக்குது? கொஞ்சம் இருக்குது. எது வர பைபாஸுக்கு அதுக்குன்னு கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். மீதி எல்லாம் போயிட்டு அது ஒரு 2 மாதத்தில் பைபாஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ அடைச்சிக்குது, மூச்சு இழுக்குது, சாப்பிட முடியல, உட்காந்து பேச முடியல. என்னாச்சு லைஃபு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கேள்வி வரும். இப்படி ஒவ்வொருத்தனும் நினச்சிட்டா உலகம் எப்படி ஓடும், உலகத்தில் எப்படி வாழ முடியும்னு நம்ம உடனே தான் கேட்போம். எல்லாருமே இப்படி நினச்சிட்டாங்கன்னா உலகம் எப்படி வாழும்? உலகம் வாழ வேண்டாமா? ஒரு கேள்வி வருமா இல்லையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் ரிட்டையர்டானவங்க பேசுகிற மாதிரி இப்போ யூத்தில் எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா இது உங்கள் தப்பு இல்லை, உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தப்பு. அப்படி ஒரு போர்ஷன் உங்களுக்கு கொடுத்ததுனால அது மட்டும்தான் உங்கள் கண்ணில் நிற்கிது. படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் கட்டணும், பிள்ளை பெறணும், வாழணும், அவர் ரிட்டையர்ட் ஆகணும், சாகணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனை தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் முறைப்படுத்தாத வாழ்க்கை. இது முறைப்படுத்தவில்லை. இப்போ உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியுமா சொல்லுவான். நான் ராமகிருஷ்ணன் எம்இ முடிச்சிருக்கிறேன், கோல்டு மெடலிஸ்ட்டு, இந்த அட்ரஸில் வாழ்கிறேன், இதுதான்பா. இந்த ராமகிருஷ்ணன்லாம் செல்லுபடி ஆகாது. கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் இன்ஜினியராக இருந்தேன், பிடபிள்யூடியில் இருந்தேன், அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. உன்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தாயா? நீ உனக்காக வாழ்ந்த. இப்போ நம்ம ஒருத்தத்தை கேட்டால் யாருக்காக வாழ்கிறேன்னு கேட்டால் முதல்ல என்ன சொல்லுவான்? எங்கள் அம்மாவுக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 எடுத்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடினா அம்மாக்காகம்பான். அதே பார்ட்டியை ஆஃப்டர் மேரேஜ் கூப்பிட்டு மெதுவாக கேட்டால் யாருக்காக வாழ்கிற? என் பொண்டாட்டிக்காக. பிள்ளை பத்திரன்னா பிள்ளைக்காகன்றுவான். பொண்டாட்டிலாம் அப்புறம் போயிடுவான். இந்த லைனில் தான் இருக்கும். பிள்ளைக்காக வாழ்கிறேன், பொண்டாட்டிக்காக வாழ்கிறேன், அம்மாக்காக வாழ்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் உள்ளே போக பார்த்தாச்சுன்னா தங்கச்சிக்காக, தம்பிக்காக, அண்ணனுக்காக. அப்புறம் எங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும், பாட்டிக்காக.
அப்புறம் எனக்கு கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் இருக்குது, சமூகத்துக்கு நான் கொஞ்சம் செய்யணும், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பான். உனக்காக நீ வாழ்ந்தியான்னு சொன்னால் அது அடுத்தவனுக்கு வாழ்கிறது தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கான். இதே பொய்யான வாழ்க்கை உண்மை தெரியல. எப்படி நம்ம கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா, நீ மற்றவங்களுக்காக நீ உன்னை இழக்கலாம். ஞானத்தில் அது முழுக்க தப்பு. அவனுக்காக அவன் வாழணும், அவனுக்காக அவன் வாழணும், உனக்காக நீ வாழணும். 2 பேரும் ஒரு உயிர் தானே. உன் உயிருக்கு உள்ள வேலை தான் அவனுக்கும் உண்டு. அவனுக்காகவே நீ சாகணும் இல்லையா? உங்களை யாராவது எனக்காக இதை செய்துட்டு போகணும், ஏன் நீ எனக்காக செய்ய? இன்னைக்கு தலைவர்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. தொண்டர்களை இறக்கி விட்டுட்டு ஏசி ரூமில் உட்காந்து வீடியோ கேம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தொண்டன் சாவான் எல்லா கட்சியிலையுமே, ஆனால் அவன் வந்து வினுக்கு நிற்க மாட்டான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை என்பது அற்புதமான வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையில் பெற வேண்டிய பலன்கள் கோடிக்கணக்காக இருக்கிறது. அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உணராமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சிதிலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை சிதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை பெருமையாக என்ன பேசிகிட்டு இருக்கோம், நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன், அத்தனையும் குப்பை. ஏன்னா நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மை தெரியாததுனால. அதனால் நம்ம இதுவரை போய்கிட்டே இருப்போம். நான் பல முறை சொல்லியிருப்பேன், கடற்கரையில் நின்று ஒருத்தன் வந்து உலகம் எவ்வளோன்னா உலகம் இவ்வளோ தான், அது வானம் முடிஞ்சிட்டு கடலும் ரெண்டும் மீட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான், இதோட உலகம் முடிஞ்சு சுற்றுன்றுவான். அதை கடலை தாண்டி ஒரு ஊர் இருக்குங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டான். ஏன்னா விவரம் அவ்வளோதான் சார், முடிஞ்சு போய் சார், கடல் சார், கடலோட வானம் முட்டிச்சு, அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி போனவனுக்கு தான் தெரியும், இந்த கடல் வழியாக போனால் சிங்கப்பூர் போகலாம், இந்த பக்கம் கடல் வழியாக போனால் துபாய்க்கு போகலாம், அதுக்கு மேலும் உலகம் இருக்குது, ஊர் இருக்குது. போனவனுக்கு தான் தெரியும், அதை பற்றி தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும். கரையிலேயே இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு நீ கதை பேசிக்கிட்டு இருந்தால் அங்கே இருக்கலாம் உனக்கு தெரியாது. அதானே உண்மை. அதே மாதிரி நீங்கள் எதை வரை உணர்ந்திருக்கிறீர்கள்னா இந்த பிறப்பு வரை தான் உணர்ந்திருக்கிறீர்கள். ஜஸ்ட் நீங்கள் என்ன உணர்ந்திருக்கிறீங்கன்னா, என்ன பார்க்குறோமோ அதுதான். உருவத்தை பார்ப்பதற்கு மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறீங்க. உருவத்துக்கு பின்னாடி ஒரு அருவம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த உருவத்துக்கு காரணமானது எதுங்கிறது தெரியாது. இந்த உருவத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியாது. ஜஸ்ட் இது மட்டும்தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபில்ம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு படத்தில் அப்படி உள்ளே போய் தேட்டரில் ஓடிட்டுருக்கு, கதவை திறந்து இப்படி எட்டி பார்த்தா ஒரு சீன் ஓடுது, பயங்கரமான காமெடி. அந்த ஒரு சீனை பார்த்துட்டு வந்துட்டான், வெளியில் வந்து சொல்கிறான் படம் சூப்பர், அது விழுந்து அழக்கூடிய படமாக இருக்கும், அழுவுனி படமாக இருக்கும். அந்த ஒரு சீன் தான் அதில் காமெடியாக இருக்கும். டோட்டல் மூவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பயங்கர ட்ராஜிக் மூவியாக இருக்கும். ஆனால் இவன் எல்லாத்தையும் என்ன விளம்பரப்படுத்திகிட்டு இருப்பான், நான் பார்த்தேனே பயங்கர காமெடி, வடிவேலு அப்படி கலக்கிட்டு இருக்கிறாரு, வடிவேல் கலக்கிறாரு, காமெடி தான், அது ஒரு பிட்டு அதில் இன்சர்ட், அவ்வளோதான், அது கதை இல்லை, சொன்னால் ஏறாது. நான் பார்த்தேன் காமெடி, நீ என்ன அழுவணி படங்கிற தப்புங்கிற. உள்ளே பார்த்துட்டு வந்தவன் தான் சொல்லுவான், இல்லைப்பா அந்த படம் உட்கார முடியலப்பா, பயங்கர போராக இருக்குது, கிளைமேக்ஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு இவன் ஒரு கமெண்ட் கொடுப்பான். இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் பாருங்கள். அப்போ அது உண்மை என்பது யார் உள்ளே பார்த்தார்கள் அவர்களுக்கு தான். இப்போ வாழ்க்கையில் பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, காமன் மேன், சாதாரண மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்க எதுவரை பார்த்தார்களோ, இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அதுவரை உள்ளதை வச்சுட்டு வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்காங்க. அதுவரை உள்ளது தான். இப்போ பிறந்ததுக்கு பிறகு உருவமாக யாரை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறோம், அப்பா பார்க்குறோம்,
அண்ணன் தம்பிகளை பார்க்குறோம், இந்த வடிவமைத்த வாழ்க்கையை பார்க்குறோம், இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இந்த வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை கேட்டால் சொல்லுவான், அது யார் பார்த்தால பார்க்கணும், அதெல்லாம் சும்மா கற்பனை கதை, செத்தம்பரம் யாருக்கு சார் தெரிய போகுது, எரிச்சிட்டான் புதைச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு, இருக்க வரதான். ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன்னா கரையில் நின்று கடலுக்கு அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவன். ஏன்னா இவன் பிரெயின் அவ்வளோதான், இவன் ஃபோக்கல் லென்த் அவ்வளோதான், அது முடிவல்ல. ஒரு காலத்தில் பூமியை தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பிஃபோர் கலீலியோ. பூமி எப்படிப்பட்டது? தட்டையானது. கலீலியோனுடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு பூமி உருண்டை, அது சுழன்று கொண்டு இருக்கிறது. கலீலியோ அதை சொன்னதை கல் எறிஞ்சு கொண்டான். அது எப்படி பூமி சுத்துதுங்கிற? பூமியெல்லாம் தட்டையால இருக்குது. ஆனால் லேட்டர் அறிவுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் தேட ஆரம்பித்த பிறகு, கண்டுபிடிச்ச பிறகு பூமி உருண்டைன்னு சொன்னான். எப்படி இங்கேருந்து சுற்றி கடலில் வந்தீங்கன்னா அங்கேயே சேருதான், அது பூமி சுத்தம். இப்போ அதுக்கு மேலே ராக்கெட்டுக்கு மேலே போய் பார்க்கும்போது இது ஒரு கோள், இது சுற்றிக்கிட்டு இருக்கிறதே போகுது. இப்போ இந்த அஸ்ட்ரானமிக்கு உள்ளே போகும்போது தான் தெரியுது இதெல்லாம். அப்போ அந்த அறிவை பெறாதவரை உங்களுக்கு அதனுடைய உண்மை நிலைகள் தெரிவதில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பொய்யை சொல்லிக்கிட்டு உங்களை நீங்கள் ஏமாற்றிட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பகுதி இல்லை, கற்றுக் கொடுக்கப்பட்டது. லைஃப்பை என்ன எடுத்துக்கலான்னா கம்யூனிகேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஒரு நாலேஜு, அதுக்கப்புறம் விஸ்டம், மூணு பிரிச்சுக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், இதுதான் லைஃப்னு நினச்சிட்ருக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாபர் ஹிஸ்டரியை படிக்கிறோம். ஹிஸ்ட்ரி படிக்கிறவனுக்கு பாபர் ஹிஸ்ட்ரி. பாபர் ஒரு முகலாய இந்தியாவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஹுமாயூன் பிறந்தான் பாபருக்கு. அப்போ அந்த ஹுமாயூனுக்கு உடல்நல குறைவு வந்துச்சு. உடல்நல குறைவு வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹுமாயூனை போட்டுட்டு அவனுக்காக ப்ரே பண்ணுறார். என் உயிரை எடுத்துக்க, என் பையனை காப்பாற்றுன்னு. 40 நாள் அவர் ப்ரே பண்ணுறார். 41ஆவது நாள் பையன் எழுந்துட்டான், அவரு போயிட்டார். இது தகவல், இதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை படித்ததுனால உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? சொல்லிகிட்டே போகலாம், வாழ்க்கை பூரா சொல்லலாம். பாபர்னு ஒருவர் இருந்தார், அவருக்கு ஹுமாயூன் ஒரு பையன் இருந்தான். அந்த ஹுமாயூனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஹுமாயூனுக்கு உடம்பு சரியில்லாமல் போன உடனே பாபர் என்ன பண்ணார், ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணோடனே அவருக்கு காட் கிஃப்ட் பண்ணார், ப்ளஸ் பண்ணார். பையன் பொழைச்சிக்கிட்டான், அவர் செத்து போயிட்டார். ஹுமாயூனுக்கு பையன் தான் அக்பர். இது ஹிஸ்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை உங்கள் லைஃப்பில் எங்கே அடாப்ட் பண்ணுவீங்க? இதனால் உங்கள் லைஃபுக்கு என்ன? இப்போ உங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, ஒரு எக்ஸாம்பிள். பாபர் மோதி நீங்கள் ப்ரே பண்ணோன்னே பையன் எழுந்துருவானா? எழுந்துருவானா? அதை தெரியறதுனால அவருடைய லைஃப் ஸ்டைல் வேறு, உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு. அவருடைய ப்ரோக்ராம் வேறு, உங்கள் ப்ரோக்ராம் வேறு. அவர் அதுக்கு தக்கவாறு திங்க் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டி கடை வச்சுக்கிட்டு இருக்கவன், நீ அக்பரையும் ஹுமாயூனையும் யோசிச்சா அவன் தாஜ்மஹால் கட்டினா, ஷாஜகான்னு வீடே சொந்த வீடு வாங்க முடியல, இது பொண்டாட்டிக்கு ஒரு மணிமண்டம் கட்ட போகிறாரம்மா. அந்த கதை தெரிஞ்சு உனக்கு என்ன லாபம்? கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்குறோம். நம்ம லைஃப்பில் அது யூஸ் பண்ண முடியாத விஷயம், நமக்கு தெரியாத விஷயம். உங்கள் ஹிஸ்டரி, உங்கள் சயின்ஸு, உங்கள் மேத்தமேட்டிக்ஸ். பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? அடுத்த கட்டம், இதுதான் நாலேஜ். உங்களுக்கு என்ன தேவை? இதெல்லாம் எனக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன தேவை? நான் இருக்கிறேன், பசிச்சா திங்கணும், பசிச்சா திங்கணும். என்ன திங்கணும்? அதுக்காக புல்லையும் கல்லையும் திங்க முடியுமா?
அப்போ ஒரு நாலேஜ் வேணும். ஹோட்டலில் நான் தான் சொன்னேன், ஹோட்டலில் இருக்கக்கூடிய மெனுவை போய் பார்க்காத, உனக்கு என்ன தேவை, என்ன பசிக்குது அதை பாரு. அப்போ தான் நீ ஒழுங்காக சாப்பிட்டு வர முடியும். அவன் வச்சுருப்பான், அந்த லிஸ்ட்டை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அந்த அளவுக்கு ஃபண்டு இருக்காது, இருந்தாலும் அது வேஸ்ட்டு. அப்போ நீ முதல்ல நீ ஒரு ஆகாரம் சாப்பிடணுன்னா அந்த ஆகாரம், இதான் நாலேஜ். நீங்கள் வேர்ல்டில் உள்ளதெல்லாம் எடுத்து பிரயோஜனமே இல்லை, உலகத்தில் உள்ள விஷயம் எடுத்து பிரயோஜனமே இல்லை. ஜஸ்ட் நாலேஜ்னா இப்போ நமக்கு பசிக்குது. இந்த பசிக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. குழந்தை பிறந்த குழந்தை அப்படியே தாய் சேர்த்து அணைச்ச உடனே அதுவே பால் குடிக்க ஆரம்பிச்சிருது. நீ இப்படி குடிக்கணும்னு தாய் சொல்கிறதே இல்லை. பொம்பளை விட்டுருவான், அது விலைக்கு சொல்ல முடியாது. ஒரு கண்ணுக்குட்டி அப்படியே வந்து விழுது, பொத்துன்னு விழுது, எந்திக்க முடியாமல் அப்படியே இங்குது. தாய் அப்படியே தலையாட்டுது. அப்புறம் சொல்லிட்டு எந்திரிச்சிது. எந்திரிச்ச உடனே நேராக வந்து பால் குடிக்குது. யார் ப்ரோக்ராம் பண்ணி வச்சா? யார் வச்சா? அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறான். ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு குட்டி செய்து வச்சுருக்கான். நம்ம ஊர்லெலாம் பசுவை ஏமாற்றுவானுங்க. செத்து போன கண்ணுக்குட்டியினுடைய தோலை எடுத்து உள்ளுக்கு வைக்கோல் வச்சு ஒரு கண்ணுக்குட்டி பண்ணியிருப்பான் பால் கறக்கிறதுக்கு. அதை காட்டினா பசு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கண்ணுக்குட்டி பக்கத்தில் நிற்கிதுன்னு அதை தடவி கொடுத்து நக்கிக்கிட்டு இருக்கோம். இவர் பாலை உருவிட்டே இருப்பார். அப்படி ஏமா வந்து பார்த்தீங்கன்னா என் ஞாபகம் இருக்குது, அந்த பால் கறக்கிறவன் இங்கே வச்சுக்குவான். அவன் வீட்டிலேருந்து ரெடி கொண்டு வருவான். எங்கெல்லாம் அந்த கண்ணுக்குட்டி இல்லாத பசு இருக்குதோ அங்கே அதை காட்டி காட்டி பாலை கறந்துட்டு போவான். அதே மாதிரி இந்த குதிரைக்கும் பண்ணி வச்சுருக்கிறான் ஒரு டூப்ளிகேட்டு குதிரை, சின்னது. அந்த குட்டியை வச்சு இதை விட்ட உடனே இது அப்படியே மெதுவாக அந்த குட்டியை வந்து அப்படியே நக்குச்சு. இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். யாருக்கு? அந்த வச்சவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அது நக்கி கொடுத்த உடனே பிலீவ் பண்ணிடுச்சுது, இட்ஸ் ஓகேன்னு ஓகேங்கிறான். அது என்ன பண்ணிச்சு, காலை வச்சு ஒரு ஏற்றி அந்த குட்டியை தூக்கி வீசிட்டு வாழை தட்டினமா தட்டிட்டு அது ஓடுது. எவ்வளோ விவரம்! யார் சொல்லி கொடுத்தா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எது தேவை என்பதை முதல்ல நீங்கள் உணரணும். அடுத்தவனுக்கு இது இருந்தது, அடுத்தவனுக்கு அது தேவைப்பட்டதெல்லாம் தெரிஞ்சு பிரயோஜனமே இல்லை. உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்கொள்கிறது, உங்கள் மனசு எதை ஏற்றுக்கொள்கிறது, உங்கள் ஃபினான்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி வருது, அதில் தான் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அமெரிக்காவில் பீஸா சாப்பிட்றான், இது கேக்கு சாப்பிட்றான், அது சாப்பிட்றான், இது சாப்பிட்றான், அங்கே கோக்கு குடிக்கிறான்னா நம்மளும் அதை பண்ணணும்னு போகிறது வந்து இட்ஸ் ராங். அது கலெக்ஷன் இன்ஃபர்மேஷன், அது ஆபத்தாக போயிடும். அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வேணும்னா நாலேஜ் வேணும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல்ல உன் சிஸ்டத்தை நீ கரெக்ட் பண்ணுறது முதல் தெரியணும். உன் சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணணும், இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற சிஸ்டம் இந்த பாடி. இந்த பாடிக்கு ஒரு நோய் வராமல் பாதுகாத்து கொள்வது, அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி சீர் செய்வது யாருக்கும் தெரியுமா? என்ன சொல்கிறான், பெரிய ப்ராஜெக்ட் சார், 400 crores, அது ஒரு கெமிக்கல் ப்ராஜெக்ட், அதுக்கு நான் தான் டிசைனர். அந்த கெமிக்கல் சேனல்லாம் பண்ணி பேனல் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணுறான், எல்லாம் பேசிகிட்டு இருக்கான், எல்லோரும் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவனை நம்பி தான் பணம் போட்டேன்னு அந்த ஓனர் சொல்லிகிட்டு இருக்கிறான். என்ன ஆகி போச்சு, அதெல்லாம் பில்டப் நடந்துகிட்டு இருக்க, 75% நடந்துகிட்டு இருக்கும்போது இவனுக்கு டிசைன்ரு, யாருக்கு? அதை டிசைன் பண்ண இன்ஜினியர் டிசைன்ரு ஃபுல்லாக போய் கிடக்கிறான் பாத்ரூம்லேயே. என்ன சாப்பிட்டாலும் கலத்தி விட்டுருது, போல்டு என்ன ஆயிடுச்சு, லூஸ் ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க அப்பண்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, உள்ள தள்ளணும், வெட்டணும், குடலை இதாகணும். இப்போ இதுக்கு ஒரு 15 நாள் உள்ளே இருந்து இதை பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா முன்ன மாதிரி நல்லா சாப்பிட முடியாது, முன்ன மாதிரி நைட்லாம் உட்காந்துருந்து பார்க்க முடியாது.
டயர்ட்னஸ்ஸு, உட்காந்துருந்தா போச்சு. இப்போ ப்ராஜெக்டில் இன்வால்மெண்ட்டே போச்சு. அதை அவ்வளவு கெட்டி அவ்வளவு பண்ணுறதுங்கிறத விட ஒன்றை நீ காப்பாற்றுறதுங்கிறத கோட்டை விட்ட. ஓன் பாடி இது பண்ணினா தான் ஓன் லைஃபு. ஓன் பாடி சிஸ்டத்தை நீ இழந்துட்ட. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஆயுசு பூரா என்ன பண்ணுவான்னா ஓடி 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 சம்பாதிப்பான். சம்பாதிச்சுட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பாடியை காப்பாற்றுறதுக்குன்னு அவ்வளோ பணத்தை செலவு பண்ணுவான். முதல் ஆரோக்கியத்தை பார்க்காம வேலை செய்துட்டு அங்கே வாங்கின பணத்தெல்லாம் அப்புறம் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணதான். இதுதான் இவனுடைய லைஃப் ஸ்பேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கான், ராத்திரி பகல் அப்படி பாதி இட்லி திங்கிறது ஸ்டைல் பண்ணிட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்துக்கிட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஹார்ட் பிளாக், முட்டி வலி, பேக் பெயின், ஸ்ட்ரோக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஆன்னு சொல்லி இந்த பணம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும். 25 லட்ச ரூபா சேர்த்து ரூபாய் 25 ரூபாய்க்கு போயிடும். சரி, போன பிறவாது வருவானான்னு பார்த்தா அங்கே என்ன பண்ணிடுவாங்க, டாக்டர்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க எவ்வளோ ஆயிருக்குது. இவன் தெரியாமல் அந்த நர்ஸுகிட்ட ஃபண்டெல்லாம் இனிமேல் கஷ்டங்க, ஏதாவது பார்த்து செய்ய சொல்லுங்கள். ஓகே, அங்கே சொல்லிடுவான் நர்ஸு, டாக்டர் ஃபண்டு இனிமேல் இல்லையா. அப்போ ஆள் என்ன பண்ண, ரீவைண்ட் பண்ணிடுது. ஃபண்டு இன்னும் இருக்குன்னு சொன்னால் இன்னும் வச்சுக்கிட்டு இருப்பான். ஃபண்டு இல்லைன்னு சொன்னால் பேக்கப் பண்ணிடுவான். எங்கே பேக்கப்பு, அங்கேருந்து ஊற்று தான். இப்போ இதில் லைஃப்பில் என்ன சாதிச்சா, என்ன செய்ய முடிஞ்சது, இது ஒரு பேட்டர்ன். இது வாழ்க்கையினுடைய உண்மை தெரியாமல், இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எதுன்னு தெரியாமல் கண்டதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் படக்கூடிய அவஸ்தை. முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது நம்ம உடம்பை பற்றி. உடம்பார் அழியன் உயிரார் அழிவர், திடம்படு ஞானம் தேரவ மாட்டார். பாடி சிஸ்டத்தை பற்றி முதல்ல தெரியணும். அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். பாபர் ஆனாலும் சரி, கபீர் தாஸ் ஆனாலும் சரி, துளசிதாஸ் ஆனாலும் சரி, திருவள்ளுவர் ஆனாலும் சரி, எல்லாரும் அப்புறம். முதல்ல உங்கள் பாடி சிஸ்டத்தை உங்களுக்கு கரெக்ட் பண்ணதுக்கு தெரியும். இது எப்படி இயங்குகிறது, இந்த பாடி எப்படி இயங்குகிறது நமக்கே தெரியும். நம்ம பாடியே தெரியாத கேட்டால் அதுக்கு தான் டாக்டர் இருக்கார் இல்லையா, அதுக்கு தான் வைத்தியர் இருக்கார் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியுமா? எது முக்கியம்? கொஞ்சம் மூச்சு இழுத்துட்டு மூச்சு அடைச்சிட்டுன்னா தூங்க முடியாது. ஒரு பக்கம் அப்படியே அடைச்சிட்டு மூச்சு விட முடியலன்னா எழுந்து உட்காந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும். வைத்தியரை கூப்பிட்டு டாக்டரை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு நீ தெரிய வேண்டியது உன்னுடைய சிஸ்டம். யாராவது தெரிஞ்சுக்கிறோமா சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது கை தூக்குங்க. பாடி சிஸ்டத்தை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் கண்டதெல்லாம் தெரியும், என்னென்னலாம் உண்டு அத்தனையும் தெரியும். பிக் பாஸுக்குள்ளே வனிதா உள்ளே வந்துட்டா. யார் வந்துட்டா? வனிதா வந்துட்டா. வந்தோடனே ஒரு கலக்கிட்டா. அவனுக்கும் இவனுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான்னா ஃபுல்லாக தெரியும். அது நமக்கு ஓடும். கலெக்ஷன் ஆஃப் மேட்டர்ஸ் வெளியில் வாங்குறதில்ல. இது ஒரு மயக்கத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது உங்கள் பாடி சிஸ்டம். அதுதான் உங்களுடைய மூலதனம். உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நீ எல்லாம் செய்யலாம், எல்லாம் சாதிக்கலாம். சம்பாதிக்கிறத கூட நீங்கள் அனுபவிக்க முடியும், இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. காமெடியாக சொல்கிறாங்க, அந்த காலத்தில் ஒரு ஆள் சந்திச்சிட்டா, அண்ணன் எப்படி நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குதான்னு கேட்பாங்களாம். இப்போ ஒரு ஆள் சந்திச்சிட்டா, பிபி கரெக்டாக இருக்கா, கொலஸ்ட்ரால் கரெக்டாக இருக்கா, சுகர் எல்லாம் எப்படி இருக்குது, இப்போ மீட்டிங் எப்படி நடக்குது, லைஃப் அப்படி தான் ஓடுது. போயிடுச்சா? இதை தெரியறதுக்கு நீங்கள் உங்கள் காலத்தை செலவு பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் உங்களை முதல்ல என்ன பண்ண போகுதுன்னா ஃபெயிலியர் ஆக போகுது. லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு நடந்த ஒரு நிகழ்வு சேலத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்,
அவர் வந்து எல்ஐசி ஆஃபீஸர். நிறைய பேருக்கு எல்ஐசிலாம் போட்டு அந்த எல்ஐசி தான் தெரியுமே எப்போவுமே. எப்படி நீ போடு உன் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கு, உனக்கு கிடையாது இல்லையா? நீ எப்போ சாவியோ அப்போ கிடைக்கும். அதுதான் அங்கே டேட்டு குறிக்கப்படுகிறது. அவர் ஆஃபீஸர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடம் அங்கே ஒரு எல்ஐசி உட்காந்துருக்கு இல்லையா? அவர் என்ன பண்ணார், ஒரு இடம் வாங்கினார். இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்காக அதுக்கு எய்த்த வீட்டில் நான் இருக்கிறேன். எங்கள் சித்தப்பா வீடு நாங்கள் போயிருக்கிறேன். நான் ஒரு 3 மாதம் அங்கே தங்கினேன். அந்த 3 மாதத்துலேருந்து அந்த வீடு கட்டுற வேலை ஸ்டார்ட் ஆகுது. நான் இங்கே வெளியில் உட்காந்துட்ருக்குறேன் திண்ணையில். அவர் காரில் வராரு. வந்தாங்க. அன்றைக்கி அந்த முகூர்த்தம், அதாவது அளவு பார்த்து குழி தோன்ற வேலைன்னு இருக்கும்போது கொஞ்சம் பக்கெட்டு தண்ணியெலாம் வேணும்னு இங்கே தான் கேட்டாங்க. அப்புறம் இங்கே உள்ளவங்களாம் எடுத்து கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் டச் ஆகிக்கிச்சு. அப்புறம் நான் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ சார், எவ்வளோ ப்ராஜெக்ட்டு, எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா, என்ன மாதிரி போட்டிருக்குறீங்க? அது ஒரு செகண்ட் ஃப்ளோர் போடுற மாதிரி ஐடியா சார். எனக்கு, அப்புறம் என் பையனுக்கு, ஒரு பொண்ணு 2 பையங்க. பொண்ணை கட்டி கொடுத்துருவோம். அப்புறம் 2 பசங்களுக்கும் ஒன்று, எனக்கு ஒன்று. இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணி அந்த வீடு கட்டுறதை பற்றிலாம். சரியா, அது இருக்கட்டும் சார். இப்போ நீங்கள் அவரை நான் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, அவருடைய உடல்நிலை சரியில்லை, அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பேட். இப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் கெட்டெல்லாம் போகிறீங்க கரெக்டு, உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து. அது நானாக கட்ட போகிறேன், அதுக்கெலாம் ஆள் கான்ட்ராக்ட் விட்டுருக்கேன், அவங்க பண்ணுவாங்க. அவர் நான் சொன்னதை அவர் இறங்கி, சார் நம்ம ஃபண்டு கொடுத்துட்டு வர மாதிரி பார்க்க வேண்டியது தான், அவங்க தானே கட்ட போகிறாங்க, எல்லாம் நடக்க போகுது. நான் அதை சொல்லலை சார். இவ்வளோ ஃபண்டை நீங்கள் போட்டு இப்போ செய்கிற பில்டிங் கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புக்கு வேண்டியது நீங்கள் பார்த்தீங்களான்னு. ஏன் ஐ ஆம் ஹெல்த்தின்னு, அது பாடி ஹெல்த்தி இல்லை, என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா. இது ஃபஸ்ட்டு மீட்டிங், முதல் மீட்டிங்கில் அந்த முகூர்த்தம் பண்ணுவாங்க இல்லையா, குழி தோண்டி, அந்த நேரத்தில் சொல்கிறேன், இல்லை சார் நான் ஐம் ஹெல்த்தி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க போயிட்டார். நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு தெரில, அங்கே வேலையெல்லாம் கொடுத்துட்டு அது நடந்துக்கும் போது 2வது பக்கத்தில் வந்தார். என்ன சார் திடீர்னு அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் என்ன டாக்டரா? நோ, ஐ எம் நாட் அ டாக்டர். இல்லை, எனக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னீங்களா, நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன். காலையில் வாக்கிங்லாம் போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். நான் ஒரு எல்ஐசியில் வந்து ஆஃபீஸராக இருந்துகிட்ருக்கிறேன், சேலத்தில் தான். எனக்கு அவரை பார்த்த உடனே, இல்லை சார் உங்களுக்கு வந்து ஹெல்த்து நல்ல இல்லை சார். ஏங்க காலையில் கூட நான் 4 இட்லி வடை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், நல்லா ஹெல்த்தாக தான் இருக்கிறேன். திரும்ப அதையே சொல்கிறார். இப்போ நான் அவர் சொன்னேன், உங்கள் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, உங்கள் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது. இப்போ இந்த பிளாக் உங்களை வந்து எந்த நேரத்தில் உங்களை ஸ்ட்ரைக் பண்ணணுன்னு உங்களால் இப்போ சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் அடைச்சிரும், ஸ்ட்ரெயின் பண்ணலைன்னா போயிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது அது ஸ்ட்ரெயின் இல்லையா. இப்போ முத்துராமன், நடிகர் முத்துராமன் நல்லா தான் இருந்தார், ஊட்டியில் ஷூட்டிங் போயிருந்தார், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஜஸ்ட் அப்படி பெயின் கீழே சாஞ்சார், அதோடு முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு போகல. யோசிச்சு பாருங்க. கேட்டால் இதெல்லாம் சகஜம்னு சொல்லுவோம். சகஜம் 2வது பட்சத்தில். முதல்ல நம்மளால் க்யூர் பண்ண முடியும்னா நம்மளால் உணர்ந்திப்போம். ஒரு பொருளை வந்து நீங்களாக இழக்கிறதுங்கிறது வேறு, உங்கள்கிட்டருந்து தட்டி பறிக்கப்படுவது என்பது வேறு. இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், நம்ம கொடுத்தோம். உங்களுக்கு தெரியாமல் அவன் உன்னை ஏமாத்தினாலோ இல்லை உங்கள்கிட்ட பிடுங்கினாலோ எப்படி இருக்கும் மனசுக்கு? ஏமாற்றிட்டான், திருடிட்டான் சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் உணர்ந்து கொண்டு இப்படி தான், ஏன்னா அது வேறு.
நமக்கு தெரியாமல் நம்மளை வந்து அது டாமினேட் பண்ணிச்சுன்னா அது தப்பு. அதான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஆகுது சார், எப்போவாவது ஃபீல் பண்ணிங்களான்னு. இல்லை நான் இதுவரை அப்படி ஃபீல் பண்ணலையே, பிரீத்திங்லாம் ஓகே தானே. அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து கூடுதலாக சில நோய்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த கேன்சர்லாம் வந்து வெளியில் தெரிகிறதுக்கு 6 வருஷம் ஆகும். எப்போ 6 வருஷம் கழித்து தான் வெளியில் தெரியும். ஆனால் தெரிஞ்சதுக்கு பிறகு கடன்னு வளர்ந்துடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேற்று இருந்து தானே அந்த கட்டி இருக்குது, நேற்று இருந்து தானே இது பெயினாக இருக்குது, இல்லை நேற்று இருந்தானே பெயின் இல்லை கட்டி இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நேற்று இது உங்களுக்கு வெளியில் தெரிகிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் 5.5 வருஷம் உங்களுக்குள்ளே அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது, பிளட் எல்லாம் ஷக் பண்ணி எலும்பெல்லாம் இது பண்ணி அது கொண்டு வந்து அது வெளி. அதனால்தான் அந்த கேன்சரில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அப்படி தப்புன்னு வெளியில் தெரிஞ்சுன்னா கடவுடான்னு போயிடும். எல்லா நோயும், ஒரு சளி உங்களுக்கு வருதுன்னா உடனே வராது, அது உள்ள ஒரு அலர்ஜி. அதுக்கு இப்போ கொசுக்கு 3 நாள் வாழ்க்கை, ஆமைக்கு 360 வருஷம் வாழ்க்கை. அதை மாதிரி அந்த நோய்களுக்கும் டிசீஸுக்கும் என்ன இருக்குதுன்னா டைம் ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. அது வெளியில் தெரிகிறது வந்து லேட்டர். அதனால எந்த ஒரு சளியாகோ கண்ணில் சிகப்பு வந்தாலோ இல்லை காது கேட்கறதுல ப்ராப்ளம் வந்தாலோ தலைவலி வந்தாலோ எது வந்தாலும் உடனே உங்களுக்கு தெரியாது. ஒரு அழுத்தம் உங்களுக்கு உள்ளே வந்து அது உங்களை பாதித்து கொஞ்சமாக அப்படியே ஓடி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல் தான் ஹெட்டேக் வரும். இப்போ ஐயில் ப்ராப்ளம் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியவே செய்யாது. பார்க்கும்போது இப்படி விடுவீங்க, இப்படி பார்ப்பீங்க. இது கொஞ்ச நாளாக நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரே தலைவலிம்பீங்க. இப்போ இதுக்கு ரூட் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த தலைவலி வர்றதுக்கு ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கண் ப்ராப்ளம் லைட்டாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம கேர் பண்ண மாட்டோம். பார்க்கும்போது இப்படி பார்த்தோன்னே சரியாக தெரியலன்னா வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் அதை க்யூர் பண்ணுறதுக்கு இறங்கிட்டீங்கன்னா நோய் போயிடும், வராது. அதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யும். நோயினுடைய முதல் தெரியணும்னா உங்களுக்கு பாடி சிஸ்டத்தை பற்றிய நாலேஜ் இருக்கணும். இல்லைன்னா தெரியாது, சாதாரணம் தானே விடுவீங்க. அந்த சாதாரணம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா 7 வயசு 8 வயசுலேயே சோடா புட்டி கண்ணாடி போட்டுட்டு இருக்கணும். லைஃப் வளர்ந்துடும். இது சாதாரண கண்ணுக்கு சொல்கிறேன், பாடி சிஸ்டத்துக்கெலாம் இது விட்டுருவோம். இப்போ இந்த ஆளுக்கு யார் எல்ஐசி ஆஃபீஸர் இருக்கார், அவர் வெயிட்டிங்கில் இருக்கார் இல்லையா, இவருக்கு சொன்னா முடிச்சுட்டு என்கிட்ட வந்து 2வது கேட்குறாரு, இல்லை நல்லதானே சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, ப்ரீத்திங்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எப்படி பிளாக்குன்னு சொல்கிறீங்க? பிளாக் உங்களுக்கு இருக்குது, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஸ்டடிக்குள்ளே அந்த நாலேஜுக்குள்ளே நீங்கள் போகலை, அதான் வித்தியாசம். அந்த ஸ்டடிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்கிட்ட வந்த உடனேயே, இப்போ நீங்கள் என் பக்கத்தில் வந்து தான் இல்லை, நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. இப்போ என்னுடைய கண் பார்வையிலேயே உங்கள் பாடியை நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். உங்கள் பாடியில் என்னென்ன பார்ட்டில் என்ன நோய் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. இதை விட கொஞ்சம் லெவல் குறைஞ்சவங்கன்னா கொஞ்சம் கிட்ட வரணும். கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சுவாசத்தை வச்சு இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, என்ன சரம் ஓடுது, இந்த சரத்துக்கு இந்த நோய். அதை விட கொஞ்சம் லெவல் கிட்டன்னா ரொம்ப கிட்ட வந்தால் மைண்ட் ரீடிங் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு அதிர்வு கிடைக்கும், ஏதோ அந்த பாடியில் கோளாறு இருக்க, நீங்கள் உங்கள் பாடியை செக் பண்ணிங்க, ஏதோ சிக்கல் இருக்குது, பேய் பிசாசு ஏதோ உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிலீவ் பண்ண மாட்டோம், ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிர்வு இருக்கும். ஆக்குரேட்டாக சொல்ல முடியாது. இப்போ ஜெனரல் ஃபிசிஷியன் என்ன பண்ணார், பாடியை பார்த்துட்டு சார் உங்களுக்கு ப்ராப்ளம். கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டை போகும்போது அவன் ஸ்கேன் பண்ணி உள்ளுக்குள்ளதை கொடுப்பான் இல்லையா. இப்போ இதே போல் அவரை பார்த்த உடனேயே, நான் அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா கொஞ்சம் கவனிச்சுங்க, ஐயில் கண்ணில் பார்த்த உடனேயே அவருக்கு உடம்பு ஸ்கேன் ஆயிடுச்சு. உடம்புல வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியல, அந்த பிளாக் வந்து அவர் அடைக்க போகுது. இப்போ இது எத்தனை நாள், எவ்வளோ நாளில் ஆகும்,
என்கிறதையும் கவுண்ட் பண்ணலாம். பட் அது நம்ம வேலை இல்லையே, ஊரங்கணக்கெல்லாம் நமக்கு எதுக்கு பார்க்கணும். பட் கேன் இல்லையா? இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் கவனமாக இருக்குங்க சார், பிளாக் இருக்குது சார். அவர் திரும்பவும் அதே தான், இல்லையே சார் எனக்கு பிளாக் இல்லையே சார், நீங்கள் பிளாக்குன்னு சொல்கிறீங்க. சரி சார், ஓகே, இட்ஸ் யூவர்ஸ். என்னன்னு சொன்னால் பார்த்துட்டேன், எனக்கு அது தோணுச்சுது, தோணுனதுனால சொல்கிறேன். கேட்குறதும் கேட்காம போகிறதும் உங்களை சார்ந்து. இப்போ என்னன்னா, அவருக்கு ஒரு அறிவிப்பு இப்போ அடுத்த கட்டம், அவருக்கு ஒரு அறிவிப்பு விடப்படுகிறது. இப்போ நிறைய பேர் இந்த மறுபக்கத்தை தெரியாதனால வந்து சிக்கல். மறுபக்கத்தை தெரிஞ்சாதான். இப்போ இயற்கையிலேயே உலகத்தில் என்ன இருக்குதுன்னா, நீங்கள் பஞ்சபூதத்தால் ஆனவங்க. உங்கள் பாடி எதனால் ஆனது? பஞ்சபூதத்தால் ஆனது இல்லையா? இந்த டோட்டல் இந்த பாடி பஞ்சபூதம் தான். இதே பஞ்சபூதம் வெளியிலும் இருக்குது, அண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்தில். சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும். இப்போ அந்த உள்ளுக்கு நடக்கக்கூடிய கிரியைகளுக்கும் வெளியே இருக்கக்கூடியதுக்கும் சமம் இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். நீங்கள் ஒத்து பார்க்க தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் என்ன பண்ணுன்னா லைட்டாக உங்களுக்கு சிக்னல் பண்ணும். அந்த சிக்னலை நீங்கள் உணர்ந்துட்டு உங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஆல் ரைட். அந்த சிக்னலை உணரக்கூடிய தன்மை இல்லைன்னா நீங்கள் அவசரப்படுவீங்க. இதுதான். இதனால தான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்ம கூடயே இருக்கக்கூடியவன் பஞ்சபூதம் தான். இந்த பஞ்சபூத சக்தி வெளியில் இருக்குது, அது சிக்னல் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும். உங்களுக்கு அந்த சிக்னலை உணர தெரியல. திருவள்ளுவர் இதுக்கு ஒரு குறள் சொல்லியிருப்பார், குறிப்பில் குறிப்பு உணர்வாரை, குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். உறுப்பினில் யாது கொடுத்தும், அதாவது உன் கண்ணு, மூக்கு, காது, உடம்புல எந்த பார்த்து அவங்க கேட்குறாங்க அதையாவது கொடுத்து. உறுப்புன்னா நிறைய எடுத்துக்கலாம். அரசன்னு சொன்னால் அரசனுக்கு நிறைய உறுப்பு இருக்கும். அரண் இருக்கும், அமைச்சர் இருக்கும் இல்லையா, படைகள் இருக்கும், கருவூலம் இருக்கும். இது அவனுடைய உறுப்புன்னு சொல்லலாம். மணிமூடி இதெல்லாம் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு உறுப்புன்னு சொன்னால், இப்போ நீங்கள் எதெல்லாம் சேர்த்து சார்ந்து வாழ்கிறீர்களோ அதில் எதையாவது கொடுத்தாவது நீ வந்து என்ன பண்ணணும், அந்த குறிப்பில் குறிப்பு உணர்வாரை, குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். எதையாவது கொடுத்து அவங்கள நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ அவங்கள அடைந்து விட வேண்டும். குறள் வாக்கு. குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும். பணம் கொடுத்துன்னு கிடையாது, நிலம் கொடுத்துன்னு கிடையாது, உறுப்புங்கிறாரு. அதுக்கு மேலே அது விளக்க போக வேண்டாம். ஏன்னா இது தனியாக சொல்ல வேண்டிய உபதேசம், பப்ளிக் சொல்லக்கூடாது. புரியுதா? யார் சொல்கிறா? திருவள்ளுவர் சொல்கிறார். இப்போ பாருங்க, இப்போ அந்த ஆளுக்கு அப்போ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இயற்கை வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியாக இருக்க வேண்டும். அந்த பெறுவதற்கு தகுதி இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஒரு கதையே சொல்லுவாங்க. ஒரு ஊரில் புயல் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வெள்ளம் அடித்து ஊருக்குள்ளே வரப்போகுதுன்னு. வரப்போகிறனோடனே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊரை வந்து ஷிஃப்ட் பண்ணி போயிடலாம், வெள்ளம் ஊருக்குள்ளே வந்தால் தாங்காது, எல்லாம் அடிச்சிடணுன்னு அவன் பட்டியெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தன் வந்து கடவுள் பக்தி, பயங்கரமான கடவுள் பக்தி. இப்போ இவன் என்ன சொன்னான், எந்த வெள்ளம் இருந்தாலும் என்ன கடவுள் காப்பாற்றுவார். யார் காப்பாற்றுவா? கடவுள் என்னை காப்பாற்றுவார். வெல் அண்ட் குட், நல்ல தாட்ஸ் தான். இப்போ அவன் பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இருக்கிறான், இவன் மட்டும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். போகிறவன்லாம் சொல்கிறான், அட பாப்பா, வெள்ளம் வந்துச்சுன்னா நீ எங்கே போவ, ஒதுங்க முடியாது, அப்படி மூடிடும், ஊரே மூடிடும். ஆனால் அவங்க ஓடுறாங்க, கடவுள் என்ன காப்பாற்றுவார். உட்காந்துட்டான். வெள்ளம் வர ஆரம்பிச்சது, அப்படியே ஏறுது. இப்போ என்ன பண்ணா, டப்புன்னு வீட்டுக்குள்ளே பூந்துச்சு.
நின்ன மரத்தில் போய் ஏறி மரத்துக்கு மேலே ஏறிட்டான். இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் மக்கள் ஓடுறாங்க. அவங்க போட்டு போட்டுட்டு இருக்க சாமான்லாம் அந்த போட்டு போகிறவங்களாம் பார்க்குறான் மேலே, சாடு போட்டுக்குள்ளே வா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஏன்னா கடவுள் காப்பாற்றுவார். அந்த போட்டையும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் இவன் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஹெலிகாப்டரில் இது வந்து அப்படியே தேடுது. இவன் மரத்தில் இருக்கான், அவன் அங்கேருந்து நாங்கள் ரோப் விடுறோம், இதை பிடிச்சிக்க மேலே வந்து என்ன கடவுள் காப்பாற்றுவார். அவனும் போயிட்டான். கதை சொல்லுவாங்க இல்லையா? என்னாச்சு, கொஞ்ச நேரம் வர மரம் அப்படி இப்படி இப்படின்னு ஃபுல் தண்ணி வந்தோன்னா அப்படியே உள்ளே சாஞ்சிச்சு. ஆல் க்ளோஸ். செத்த உடனே இப்போ எங்கே போவாங்க? நம்ம தாட்ஸ் படி நேரம் மேலே போகிற இல்லையா? மேலே கொண்டு போயாச்சு. நரகத்துக்கு இவரை கூப்பிட்டு போகிறாங்களாம். கூப்பிட்டு போகும்போது அந்த பக்கத்தில் இருந்த 2 பேர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இது அநியாயமாக போச்சு, ஏன்னு? நான் எவ்வளோ பக்தன் தெரியுமா? நான் கடவுள் மேலே அவ்வளோ பக்தனாக இருந்தேன். எந்த அளவுக்கு? உயிர் போகிற ரேஞ்சில் கூட நான் அவரை மறக்கலையே, அவரை தானே நினச்சிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன நினச்சிட்டு இருந்தேன்? தண்ணி வந்தது, கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார், ஏன்னா கடைசி வரை சொல்லிகிட்டு இருந்தேனே, கடவுள் என்னை காப்பாற்றலையே. இப்போ இவனை 2 பேருக்கும் டவுட்டாக போச்சு. அப்படி உண்மையிலேயே நீ கடவுளை நம்பி இருந்தா உனக்கு இப்படி வந்து நரகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்போ இதில் ஏதாவது தவறு நடந்திருக்கோன்னு சொல்லி உடனே இவன் அக்கௌண்ட்டை பார்த்தாங்களாம். அதான் அங்கே ஏற்கனவே சித்திரகுப்தம் எழுதி வச்சுருக்கான்னு கதை இருக்குது. அக்கௌண்ட்டை பார்த்தோன்னா அக்கௌண்ட்டில் என்ன வந்துன்னா, கடவுள் இவன் சொன்னதை காதை கேட்டு 3 தடவை ஆள் அனுப்பியிருக்கார். முதல்ல எல்லாம் ஓடும்போது பெட்டி தூக்குறவன்லாம் சொல்கிறான் இல்லையா, அவன்கிட்ட என்ன சொன்னார்? அவங்க மூலமாக இவனுக்கு அறிவிப்பு கொடுத்தார், வந்துருப்பா வந்துருன்னு. இவன் கேட்கல. அடுத்தால போட்டில் கொஞ்சம் வந்தாங்க இல்லையா, அவங்க மூலமாக சொன்னார், அப்பவும் கேட்கல. கடைசி என்ன பண்ணாருன்னா, ஒருத்தனுக்கு உள்ளே போய் ஹெலிகாப்டர்லன்னு கயிறை வேற போட்டார். இந்த நாய் என்ன சொல்லுச்சு? அப்போ 3 முறை கடவுள் முயற்சித்தார். உன்னுடைய முட்டாள்தனம். நீ என்ன நினைச்சிற? நீ நினைக்கிற மாதிரி கடவுள் இருக்கணும், நீ நினைக்கிற மாதிரி காப்பாற்ற. நீ கடவுளுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிற? சம்மன் கொடுத்துட்டு இருக்கிற. அப்போ அந்த அறிவை நீ பெறல. கடவுளுங்கிறது தூணில் இருக்கிறார், துருமையில் இருக்கிறார், மனுஷ தேவையாமே. யார் மூலமா வந்தேன் நமக்கு வர்றது நல்ல நிகழ்வு, அந்த சிந்தனை வரல. இது சொல்றது யாரு? நம்மளா அடுத்தவாளா? அதை கேட்கக்கூடாது. நல்ல விஷயங்கிறத ஏன் ஒத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம். அதனால சொன்னால் நீ நரகத்துக்கு தான் போகணுன்ட்டான். அப்போ இந்த பக்தி பாருங்க எப்படிப்பட்ட பக்தி. இதனால என்ன பிரயோஜனம் ஆச்சுது? அவன் உயிரையும் காப்பாற்ற முடியல, எண்டில் நரகத்துக்கு வேற போய் சேர்றான். அப்போ அறிவுபூர்வமான பக்தி இருந்தால்தான். அப்போ அறிவுபூர்வத்துக்கு முன்னாடி அவனுக்கு பிரபஞ்சத்தை பற்றி உள்ள ரகசியங்கள் தெரியணும். எப்படி நமக்கு அறிவிப்பு கொடுக்கறது, எப்படி பெறணும், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போய் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ நான் அவருக்கு சொன்னேன், யாருக்கு? எல்ஐசி ஆஃபீஸருக்கு, ஹார்ட் பிளாக்கு நம்பரில். சரி சார், நீங்கள் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, பட் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன், சொல்லிவிட்டு விட்டுட்டேன், போயிட்டார். வேலையெல்லாம் முடிஞ்சு போய் வரேன்னு சொல்லிட்டு நல்லபடி தான் ஜிச்சுட்டு. ஆள் நல்ல சிவப்பாக உள்ளமாக இருப்பார், நல்ல கலர் நல்லா இருந்தார். மறுநாள் காலையும் காரில் வந்தார், ஒரு அம்பாசிடர் கார் வச்சுருந்தார், அவரே தான் ஓட்டு வந்தார். இப்போ பார்த்துட்டு அன்னைக்கு வந்தோட நீங்கள் மெடுக்கானல கருப்பு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஃபுல் ஷர்ட்லாம் போட்டுன்னு ஞாபகம் இருக்குது. ஒரு ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப்பு ஷர்ட்லாம் போட்டு அப்படி வந்து இறங்கிட்டு, சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஆன்ட்டு. வேலை நடக்குது. வேலை கடைக்கால்லாம் தோண்டியாச்சு. கடைக்கால் தோண்டி முதல் கல் வைக்கணும். என்ன வைக்கணும்? முதல் கல் வைக்கணும். அன்னைக்கு கல் வைக்கிற நிகழ்வு. அப்போ அவர் என்ன பண்ணார், எங்கள் சித்தப்பாட்ட வந்து, சார் முத கல் வைக்க போகிறோம், கொஞ்சம் நீங்கள்லாம் வாங்கன்னு பக்கத்து வீட்டிலலாம், இந்த வீட்டில் அங்கே ஏத்தல ஒரு கவுண்டர் அம்மா இருக்காங்க, அந்த அம்மாட்ட இவங்கிட்டெல்லாம் சொன்னார், வந்து நெல்லுங்க. அப்போ எங்கள் சித்தி சொன்னால், நீனும் இல்லை நான் போகல. ஏன்னா இல்லை வேண்டாம், நான் போகலன்னொன்னே எங்கள் சித்தப்பா என்ன பண்ணால் நானும் போகலன்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டார். 11:30 மணிக்கு டைம் பார்த்து
நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்லெல்லாம் வச்சு கல்லெல்லாம் வச்சுட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவர் வலிக்குதுன்னாரு. டப்புன்னு அப்படி சாஞ்சா, பின்னாடி இன்னும் பிடிச்சான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கடக்கால் தோண்டி கல்லுக்கு கிண்டு. திருமூல சொல்வார், இடப்பக்கம்தானே வலிக்குது என்றார், கிடக்கப்படுத்தார் போயே போனார். அருமையான பாடல். சித்தர்கள் கோட்பாடு இதுதான். முதல்ல உடம்பை பாரு, ரெண்டாவது பிரபஞ்சத்தை பாரு. அந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு உனக்கு அறிவு வேணும். அந்த அறிவை உனக்கு யார் தரணும்னா குரு தரணும். அப்போ நீ குருவை தேடுனா தான் உடம்பை பற்றி தெரிகிறது, பிரபஞ்சத்தை பற்றி தெரியுது, நாளைக்கு நடக்கிறது தெரியுது, அடுத்த ஜென்மத்தை பற்றி தெரியுது, இதெல்லாம் வரும். இப்போ நம்மளும் குருன்னு யாரை சொல்லிட்டு இருக்கோன்னா குருசாமியை, குருநாதனை. அந்த பேர் குருன்னு வச்சுருக்கவங்கலாம் குருன்னு நினச்சிட்டோம். பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறவர், சைக்கிளுக்கு கற்றுக் கொடுக்குறவன், அவங்களெல்லாம் குருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த கலாச்சாரம் மாறி போச்சு. குருங்கிறவர் யாருன்னு சொன்னால் உங்களுடைய உண்மை வாழ்வை சுட்டி காட்டுறவராக இருக்கணும். இப்போ நீங்கள் வாழ்றதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. இதனால் ஒரு லாபம் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. கேட்டால் நான் பிள்ளை பெற்றேன்னா வளர்த்தேன்னா அவன் கர்மாக்கு நீ பெறலனாலும் அவன் வந்திருப்பான். ஒரு குழந்தை வரணும்னா வந்துடும், அது வாழணும்னா அதுக்கு வழி வந்துடும். ஒரு காரியம் நடக்கணும், அது கர்மாக்கு அது நிகழ்ந்து கொண்டிருக்குது. ஒன்றால் ஒரு இம்மி கூட பண்ண முடியாது. அப்படி நீ நினச்சேன்னா உன்னை போல் முட்டாள் கிடையாது. ஏன்னா சிஸ்டம் வேறு. இப்போ நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒரு டிவியை வாங்கி வச்சுட்டு டிவி படம் காட்டோன்னு நினச்சி முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தால் ஒன்றா நம்பர் ஃபுல் நாம. டிவி வாங்கும்போதே என்ன பண்ணோம், சந்திராவை பிடிச்சி கேபிள் கனெக்ஷனை வாங்கிடணும். கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறவன் எப்படி இருக்கணும்னா அவனும் அந்த டெலிகாஸ்ட் பண்ணனோடலாம் ஒழுங்காக பணம் அங்கே கட்டியிருக்கணும். அங்கே பணம் கட்டாமல் நம்மள்கிட்ட காசை வாங்கி போட்டான்னா நோ சிக்னல்னு வந்துக்கிட்டே இருக்கும். டிவியிலேருந்து எதுவும் வரல. நான் பல முறை சொல்லியிருப்பேன், டிவியில் உங்களுக்கு தெரியும்னா வெளியிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகணும். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உண்மையை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் காரணம் 2 விஷயம். ஒன்று உங்களுடைய மனம், இன்னொன்று கோள்கள். இந்த மனதையும் கோள்களையும் சரி செய்யக்கூடிய டியூன் அவுட் பண்ணக்கூடியது அறிவு. அதுதான் எந்த சேனலை பிடிக்கிறதுன்னு வரும். 140 சேனல் இருக்கும். எந்த சேனல் உங்களுக்கு வேணா நீங்கள் டியூன் அப் பண்ணிங்கன்னா அந்த சேனலை பார்த்துக்கலாம். ஒரு சேனல் மட்டும் கிடையாது இல்லையா? இது அறிவு சார்ந்தது. எந்த சேனலை வேணும்னு சொல்லணும்னா அது என்ன பண்ணும், மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை அது டியூன் அப் பண்ணிடும். டியூன் அப் பண்ணோன்னா டெலிகாஸ்ட் எங்கேருந்து வரணும்னா கோள்கள்லேருந்து வரணும். நீங்கள் எல்லாம் டியூன் அப் பண்ணி சேனல் 3 தானே வச்சுருக்கேன், 3 தானே வச்சுருக்கேன், 3 தானே வச்சுருக்கேன்னா அங்கேருந்து வரலைன்னா இங்கே 3 மூவ் ஆகாது. எங்கேருந்து வரணும், கோள்கள் இருந்து. இதை நிறைய தடவை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு போய் எப்படியாவது அவனை கமுத்திட்டு வந்துடணும்னு போவீங்க, கிட்ட போனோன்னு பேச வராது. சத்யா யாராவது பார்க்குறீங்களா? யார் சத்யாவா? சரி விட்டுருவோம். இப்போ பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி நான் அவங்கள்ட்ட சொல்லியே தீருவேன்னு போவேன், கிட்ட போனோன்னு தொடர்ன்னு பேச முடியாமல் என்னவோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. பேச வேண்டியது மறந்து போகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்ன, படிக்கிறதுக்கு நல்லா நைட்டு பூரா இருந்து படிச்சிருக்கோம். டெக்ஸ்ட்டில் போய் காலையில் டெஸ்க்கு முன்னாடி உட்காந்துருந்து கொஸ்டினை பார்க்கும்போது வர்றது, ஐயோ படிச்சேனே தெரிஞ்சதே வரமாட்டேங்க. ஒன்றால் எழுத முடியாது. அங்கேருந்து கொடுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. மேலிருந்து அந்த கோள்கள் உங்களை ப்ரொசீட் பண்ணாமல் இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே நடக்காது. அது ப்ரொசீட் பண்ணிச்சின்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்றுமே சும்மா இருந்தால் போதும், அது சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணும். நிறைய காமெடி சொல்லுவாங்க. இந்த
வேல்யூஷன், பேப்பர் வேல்யூஷனில் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேப்பர் வேல்யூஷனில் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, தெலுங்கு டிபார்ட்மெண்ட்டு, சயின்ஸு, அவனுக்கு ஒரு கெட்டு கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் வேல்யூஷனில். இந்த கெட்டு கொடுக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, தமிழ் பேப்பர் வந்து தெலுங்குக்காரர் கையில் போயிடுச்சு. தெலுங்கு வேல்யூஷனில் இருக்கார் இல்லையா ஆசிரியர், அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணார், என்னடா எழுதியிருக்கிறான், எழுத்தே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் தெலுங்கு மட்டும்தான், தமிழ் தெரியாது அவனுக்கு. என்ன பண்ணான், எழுத்தே தெரியல, இப்படி எழுதிருக்கான், இவன் என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி சும்மா என்ன பண்ணிட்டாரு, டிக்கி போட்டு 5 போட்டதுக்குலாம் 3, 2, 5, 4ன்னு சொல்லி போட்டு 25 பேப்பர் திருத்தியாச்சு. யார்? தெலுங்கு வாத்தியார். இப்போ அங்கே என்னாச்சுன்னா தமிழ் வாத்தியார் கையில் தெலுங்கு பேப்பர் பேருக்கு. அவர் பார்த்துக்கிட்டு என்னடா தெலுங்கு பேப்பர் நம்ம கையில் வந்துருக்குது, தமிழை காணோன்னு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அப்புறம் அந்த சென்டரில் சீஃப் இருப்பார், சீஃப்கிட்ட கொடுத்தோன்னா சீஃப் அப்புறம் தெலுங்கு ஆள்கிட்ட இருக்கான்னு சொல்லி தேடி விட்டு வந்தால் 25 பேப்பர் திருத்தி அவர் வச்சுக்கிட்டு அடுத்த பேப்பர் பார்த்துட்ருக்கார். என்ன ஆகி போச்சு சார், என்ன சார் இது தமிழ் பேப்பர், அப்படியே அதான் பார்த்தேன் எழுத்து வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சேன் சொல்லி இவர் தமிழ் வாத்தியார் கையில் கொடுத்துட்டார். சார் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் தெலுங்கு வாங்கியாச்சு. தமிழ் வாத்தியார் எப்படி பாருங்க, அவன் வாங்கினவன், சார் கொஞ்சம் நீங்கள் பார்த்து திருத்துங்க சார், 25 பேப்பர் திருத்தியாச்சு இல்லை சார், மீதி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா எவ்வளோ பேப்பர் திருத்துறேன்னா அவ்வளோ காசு அவனுக்கு. இன்னும் இந்த 25 போய் நோண்டிக்கிட்டு இருந்தானா அவனுக்கு நேரம் போயிடும். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, திருத்தினதோட ஓகே தான் சார், அடுத்தது மீதி முடிச்சிடுறேன்னு இவன் போட்ட மார்க்கை அப்படி போட்டு விட்டார். இது நடந்தது. இது தலையெழுத்து என்னாச்சுன்னா, எழுதாமல் தப்பு தப்பெல்லாம் பண்ணியிருப்பான்ல அவன் பாஸ் ஆகிருப்பான். இதில் நல்லா படிச்சுட்டு எழுதுனவனுக்கு தான் இக்கு இல்லை, இச்சு இல்லை, இட்டு இல்லைன்னு வெட்டி 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 தலையெழுத்து கரெக்டாக இருக்கணும். தலையெழுத்துனா தலையை தடவக்கூடாது, தெரியல, தலைக்கு மேலே உள்ள எழுத்து அதான் தலையெழுத்து. தலைன்னா தலைக்கு மேலே உள்ள எழுத்து. இது எங்கேருந்து வருதுன்னா கோளில் இருந்து வரும். அப்போ கோள் வந்து உங்களுக்கு தாட்ஸையும் ப்ரோக்ராமையும் அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவு என்ன பண்ணியிருக்குதுன்னா, மனதில் உள்ள உங்களுடைய கர்மாப்படி இதை டியூனப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது டியூனப் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துக்கிட்டே இருக்குது. அது நடக்குது. இன்டர்வியூக்கு போவீங்க, சாதாரணமாக பாஸ் பண்ணி விட்ருவான். சாதாரணமாக ஒரு காமெடி சொல்லுவாங்க, என்னன்னா 8x3 எவ்வளோன்னு கேட்டாராம். ஏங்க ஐஓபி பேங்க் இதில் மேனேஜர் கேட்டிருக்காரு, பர்சனல் கொஸ்டின் வரும்போது 8x3 எத்தனை இடம்னு இருக்காரு. டக்குன்னு 23ன்ட்டான். 23? சரி, பேர் நோட் பண்ணிட்டு நீ இப்போ அப்புறம் நாங்கள் கூப்பிட்றோன்னு அனுப்பிட்டார். இவனுக்கு வெளியில் வந்த முறை தான் தலையில் அடிச்சுக்கிட்டான். 8x3, அந்த 8x3 23 அப்படி சொல்லிட்டான். 8x3 எவ்வளவு? 24. இப்போ வந்து ஐயோ 24 இதை உள்ளே போய் சொல்லலான்னா அடுத்தவனை இன்டர்வியூ அவர் பார்த்துட்டு இருக்காரு. யார் பார்த்துட்டு இருக்கா? மேனேஜர். அடுத்த மொத்தம் 10 பேர் அதில் பார்த்து, சரி நம்ம அவ்வளோதான், இன்னைக்கு நமக்கு வாயில் சனி உட்காந்துட்டாரு, அவர் வேலை பண்ணிட்டாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் வீட்டுக்கு வந்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு விட்டான். அடுத்த வாரம் லெட்ரு வருது, யூஆர் அப்பாயிண்டட். யாருக்கு? 8x3க்கு அப்பாயிண்டட்னு லெட்ரு வந்துச்சு. இவனால் புரிஞ்சுக்க முடியல, என்னடா இது, அன்னைக்கு 24ன்னு சொல்கிறதுக்கு 23ன்னா பேங்கு, நீங்கள் பேங்கில் கணக்கில் அங்கே கேஷியர்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மனசுலாம் கூட்டுறது இல்லைங்க, இப்படி தட்டி தட்டி பார்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா கேல்குலேட்டர் கையில் இருக்குதான்பாங்க, டிவைஸ் இருக்குதுன்னு. ஈவனுக்கு போனோன்னே மேனேஜர் போய் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், தெய்வம் மாதிரி என்ன, அதுக்கு என்னங்க இதெல்லாம் சகிச்சு தானங்க. அவர் அப்படி சொல்லிட்டார், அவருக்கு புரியலை இவன் என்ன சொல்கிறான்ட்டு. அவர் கொடுத்தோன்னே வேலையில் உட்காருங்க, டெஸ்க்டாப்பில் உட்கார வச்சாச்சு. இவனுக்குள்ளே குழம்புது, இப்படி தப்பாக சொன்னது வச்சுக்கார, இவர்
தவறாக நம்மளை பண்ணிட்டாரா இல்லை புரியாமல் பண்ணிட்டாரான்னு மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தான். 2 வாரம் போச்சுது. இப்போ வேலை உண்மையிலே பண்ணோன்னே சும்மா ஒரு நாள் ட்ரெயினப் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்ப போகிறாங்களான்னு பயத்தில் இருந்தான். 2 வாரமாக இவனை கொஸ்டினே பண்ணலை. இவனுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், ஸோ நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போட்டிருக்குன்னு ஒரு நாள் ஈவினிங் மெதுவாக மேனேஜர்கிட்ட போய், சார் ஒரு சின்ன குழப்பம், என்ன சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி கொஸ்டின் கேட்டீங்களே பர்சனலாக 8x3ன்னு. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன 24ன்னு சொல்லணும் சார். நான் 23 சொல்லி தொலைச்சிட்டேன். வெளியில் போனவர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் 23 சொன்னதுக்கு எனக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, எப்படி சார் அது? ஒன்று அவர் சொன்னாராம், மொத்தம் 27 பையங்க வந்தானுங்க. இந்த 27 பையங்க சொன்னதில் நீ சொன்னது தான் கொஞ்சம் கரெக்டாக கிட்ட இருந்தது. அந்த 27 பசங்க சொன்னதில் நீ சொன்னது எப்படி இருந்தது, பக்கத்தில் இருந்தது. அதனால ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்ட வேலைக்கு நம்ம இதுதான் மேலேருந்து சேரும். உங்கள் நேரம் சரியாக இருந்தால், இந்த நேரம் எப்போ சரியாக இருக்கும்னா நீங்கள் உங்கள் அறிவை ஆப்ரேட் பண்ணியிருந்தா, மனதை ஆப்ரேட் பண்ணியிருந்தால் வராது. இப்போ அறிவுக்கு மனதுக்கு ஒரு இடத்த சொல்கிறேன். மழை பெய்யுது, தரையை நல்லா சுத்தமாக பெருக்கியிருந்தீங்கன்னா விழுந்த தண்ணி சூப்பராக போகும். தரையை பெருக்காமல் குப்பை குளமாக போட்டிருந்தீங்கன்னா விழுந்ததெல்லாம் அந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு போய் அந்த தண்ணியும் கெட்டு போயிடும். அதுதானே உண்மை. அப்போ இந்த மனதை நீங்கள் சீர் செய்யாமல், அறிவை வச்சு மனதை சுத்தப்படுத்தாமல் இருந்தால் அங்கே மேலேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது என்ன பண்ணிடும், கெட்டதாகவே மாற்றிடும். தோல்விக்கு மேல் தோல்வி வரும். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்கலாம், கெட்ட போகும் தகரும், நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போயிடும். அதை பண்ணிடலான்னு சொல்லி போராடுவாங்க, தவறி போயிடும். இதுக்கு காரணம் மனம் சீரில்லாமல் இருப்பது. இதுக்கு தான் சித்தர்கள் சொல்லுவாங்க, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். நீ எதை பண்ணணும், மைண்டை சீர் பண்ணணும். மைண்டை சீர் பண்ணணும்னா அறிவு கை கொடுக்கணும். அறிவு எங்கேருந்து கிடைக்கும்னு சொன்னால் குரு பிரானிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அந்த குருவனுடைய தொடர்பு கிடைச்சி குரு உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சுட்டா அவர் என்ன பண்ணான்னா உன் லைஃப்பில் என்ன நடக்கும் அதை தெரிஞ்சு அந்த கோள்கள் எப்படி அதை நடத்த போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கவாறு உங்களை என்ன பண்ணிடுவார்னா டிசைன் பண்ணிடுவார். ஒரே உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். கர்ணன், இது பலமுறை சொன்னது தான், கர்ணன் என்ன விட போகிறான், நாக அதை விட்டுட்டான்னா ஒரு தடவை பாஞ்சுன்னா கழுத்தை சீவிட்டு போயிடும். இது மனதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம், இதுதான் விதி. மனதில் இருக்க ப்ரோக்ராம் இது இல்லையா? கோள் என்ன பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் இவனையும் அர்ஜுனனையும் இவனையும் ஒன்றா கொண்டு போர்க்களத்தில் நிறுத்தி மோத விட்டாச்சு. இப்போ இவன் எடுத்து இங்கே விடணும். யார் விடணும்? கர்ணை விடணும். அர்ஜுனனுடைய கழுத்தை அது சீவிட்டு போகணும், கதை முடியணும். இது எங்கே உள்ளது? கோள் ப்ரோக்ராமும் மன ப்ரோக்ராமும். இப்போ இடையில அறிவு என்ன பண்ணிடுது, கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், குருபுரான் தப்புன்னு அந்த கோள் என்ன பண்ணுது, அங்கேருந்து விட்டதை நேராக வரும்போது இந்த மனதை என்ன பண்ணிட்டார்னா சுத்தப்படுத்தினது மாதிரி இவனை ஒரு அங்குலம் என்ன பண்ணிட்டாரு, ரதத்தை கீழே சாய்ச்சிட்டார். அதை தடுக்கலை. விதி நடந்து கொண்டே தான் இருக்கும். விதியை மாற்ற மாட்டாங்க, உங்களை மாற்றுவார். அது நடந்து. மழையை நிறுத்த மாட்டாங்க, உன்னை நினைவு விடாமல் காப்பாற்றுவாங்க. கஷ்டம் இருக்கும், உனக்கு வலி இல்லாமல் பார்த்துக்குவாங்க. கடன் இருக்கும், உனக்கு கொடுக்குற வாய்ப்பை கொடுத்துருவாங்க. நோய் இருக்கும், உனக்கு இறப்பு இல்லாமல் காப்பாற்றிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது, கடன் இருக்கத்தான் செய்யுது, நோய் இருக்கத்தான் செய்யுது. அது உண்மையாக நீ அனுபவிச்சேன்னா உன்னால் தாங்க முடியாது. அதை என்ன பண்ணுவாங்க, முறைப்படுத்துவார்கள். அதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன். நான் அதுக்கு தான் சொல்லிப்பேன், அந்த மன்னவன் யாருன்னு சொன்னால் அந்த குரு. நீங்கள் அரசன் தப்பு தப்பாக சொல்லுவாங்க.
அந்த மன்னவனுக்கு ஸ்பெல் பார்த்தீங்கன்னா 2 சுழி நகரம். மன்னனுக்கு என்ன பண்ணால் 3 சுழி நகரம் போடணும். ஏன்னா மண்ணை ஆள்பவன் தான் மன்னன். அரசன் மண்ணை ஆள்பவன். 3 சுழி போடணும். ஆனால் நமக்கு 2 சுழி போட்டு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 சுழி எதனுடையது? மனதினுடையது. மனத்துக்கு தான் 2 சுழி. அப்போ மன்னன் என்பது மனதை ஆள்பவன். அப்போ மனதை ஆள்பவன் யாருன்னா குரு. அப்போ குருவை அடைந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை டிசைனை நீங்கள் பிரச்சனை இல்லை, துன்பத்திலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் தெரிய வேண்டிய விஷயங்களே தெரிய முடியும். முதல் உங்கள் உடம்பை பற்றி உள்ளது, அப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி உள்ளது, அப்புறம் இந்த ஜென்மத்தை விட்டு அடுத்த ஜென்மங்களில் உள்ளது. இதெல்லாம் தெரிகிறது தான் உங்கள் வாழ்க்கை. இப்போ நம்ம உடம்பை பற்றி தெரியாது, இந்த வாழ்க்கையில் நடக்க போகிற நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு தெரியாது, இந்த வாழ்வுக்கு பிறகு நடக்கக்கூடிய வாழ்க்கை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நமக்கு என்ன தெரியும்னா, நான் காலேஜில் படிச்சிருக்கேன், டிகிரி இருக்குது, அந்த கம்பெனியில் வேலை பார்த்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அவ்வளோ சம்பாதிச்சேன், இது கடைசியில் அந்த பணம் எங்கெங்கேயோ பேரும் எல்லாம் போயிடும். இது உங்கள் லைஃபுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். உங்கள் லைஃபோட சம்மந்தப்பட்டது உங்கள் உடம்பு, உங்கள் லைஃபோட சம்மந்தப்பட்டது உங்கள் மனம், உங்கள் லைஃபோட சம்மந்தப்பட்டது உங்கள் அறிவு. இதில் எந்த மாற்றமும் வரல, கெட்டு தான் வச்சிருக்கோம். இப்போ சொல்லுங்கள், முறையான வாழ்க்கையா? சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு வெளியில் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்பது பொய் வாழ்க்கை. அப்போ அது ஒரு குரு மூலமாக, எப்படி சார் என் லைஃப் எது, எனக்கு ஏன் இந்த சிக்கல், இதிலேருந்து நான் எப்படி விடுதலை ஆகிறது, உண்மையாக நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய பிறவி என்ன, இனிமேல் எனக்கு என்ன என்று யார் தேடுகிறார்களோ, யார் அதை உணர்வதற்கு விரும்புகிறார்களோ, உண்மையான வாழ்க்கையை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் குருவை தேட வேண்டும், குரு மூலமாக தரணும். அப்போ குரு எவ்வளோ முக்கியமாக இருக்குது லைஃப்பில். ஆனால் நம்ம யாராவது குருவை தேடுறாங்க, உங்களை சொல்லலை, பொதுவாக வெளியில் சொல்கிறேன். ஏன் எனக்கு தெரியாதா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன்னா எல்லாம் நான் பார்த்துக்குவேன். டோட்டல் 0 அவங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த கோல் உங்களை உயர்த்தணுன்னா உயர்த்தும், அவுட் பண்ணணுன்னா பண்ணிடும். உங்கள் முயற்சி 1% அதில் இருக்காது.